Rashita Creations. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு டிஃபரண்டான ஸ்டிட்ச் நம்ம கத்துக்க போறோம். இது வந்து நம்ம நார்மலா பண்ற கிராக்கெட் மாதிரி கிடையாது. இந்த கிராக்கெட்டிங்லயே வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல ஒரு ஸ்கார்ஃப் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்கார்ஃப். மென் ஸ்கார்ஃப் நான் பண்ணியிருக்கேன் இதுல. நல்லா பாருங்க நம்ம கிராக்கெட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நடுவுல வந்து ஸ்பேசஸ் தெரியும் இல்லையா? இது பாருங்க எந்த அளவுக்கு ஸ்பேசஸும் இல்ல. ரெண்டாவது கிண்டட் மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். தெரியுதுங்களா? நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இதுதான் வந்து இது வந்து துனிஷியன் கிராக்கெட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆஃப்கான் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பேசிக் ஸ்டிச். இது நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது பேசிக் எப்படி பண்றது, அதுக்கு என்ன ஊசி தேவைப்படும், அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஓகே இதுதான் வந்து அதுக்கான ஹூக்கு. நம்ம நார்மல் கிராக்கெட் ஹூக் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து அது எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ரோப் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இது வந்து பேம்பு ஹூக்கு, வந்து உடன் ஹூக். இதுலேயே வந்து நமக்கு ஸ்டீலில் கிடைக்குது, பிளாஸ்டிக்கில் கிடைக்குது. ஓகே இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து நார்மல் பிளாஸ்டிக். இது நல்லா நீட்டாக வந்து ஸ்டிக் மாதிரி நமக்கு வந்து இப்படி இருக்கும். பட் இந்த மாதிரி பேம்பு இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பின்னாடி வந்து ஒரு ரோப் மாதிரி நமக்கு கனெக்டட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டீல்லையும் இருக்குது, நார்மலான ஸ்டீல் ஹூக்லேயும் இருக்குது. இந்த ஹூக் வச்சு மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து இந்த ஆஃப்கான் ஸ்டிச் இருக்கு இல்லையா, நம்ம அது வந்து அது பண்ண முடியும். இப்போ வந்து அதுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே இது வந்து நம்ம நார்மலாக கிராக்கெட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா நூலுமே நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஸ்பெஷலாக இந்த நூல் தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம நார்மலாக கிராக்கெட்டுக்கு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து நார்மலாக கிராக்கெட் ஹூக் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்கு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன நூல் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான ஹூக்கு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து இது வந்து நம்ம 8 ப்ளை யான் இருக்கு இல்லையா, திக்கான யான் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து பேசிக் வந்து நார்மலாக எப்படி போடணும் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் போட்டு நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு. ஓகே இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி நம்ம வந்து ஃபவுண்டேஷன் செயின் போடுவோம் இல்லையா, அதே தான் இதுலேயுமே. உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கணும். நான் இப்போ வந்து நார்மலாக ஒரு 10 செயின் போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 6 mm வந்து கிராக்கெட் ஹூக் நான் யூஸ் பண்ணுறேன். இதுலேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது, நம்ம சைஸ் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா 6 mm வந்து நம்ம வந்து எல்லா விதமான ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எப்பவுமே இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஷே நம்ம எடுத்து இப்படி முடிச்சிருவோம் இல்லையா, பட் ஆனால் நம்ம இதில் முடிக்க மாட்டோம். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹூக்கில் கேதர் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம கேதர் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரோ நம்ம எல்லாத்தையும் கேதர் பண்ணிவிட்டு திரும்பி ரிவர்ஸில் நம்ம எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரப்போகிறோம். அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டிச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கார்ஃபு ஸ்வெட்டர்லாம் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய ஸ்கார்ஃப் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டிச்சஸில். இதில் நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. இதுதான் பேசிக் ஸ்டிச். நம்ம பேசிக் கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டிச்சஸும் போடலாம். ஓகே இப்போ நான் வந்து மொத்தம் 10 செயின் போட்டேன் இல்லையா, இப்போ நமக்கு 10 லூப்பும் வந்து நம்மளுடைய கிராக்கெட் ஹூக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய ஸ்டிச்சஸ்லாம் போடுவோம். இப்போ நான் வந்து இந்த ஸ்கார்ஃப் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த ஸ்கார்ஃப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 35 to 40 ஸ்டிச்சஸ் போட்டு நான் பண்ணியிருக்கேன். அப்போது 35 to 40 ஸ்டிச்சஸ் நம்ம போடும்பொழுது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து இந்த ஹூக்குள்ளே கொண்டு வர முடியாது இல்லையா, அதனால தான் நமக்கு வந்து சைடில் வந்து நமக்கு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் தள்ளிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த போட்டாச்சு. இதை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறது இந்த ரோவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஒரே ஒரு லூப்பை மட்டும்தான் நம்ம வெளியில் எடுக்கிறோம். எப்பவுமே ஃபஸ்ட்டு நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம செயின் 1 போட்டு டர்ன் பண்ணுவோம் பாருங்கள் கிராக்கெட்டிங்லாம், அந்த மாதிரி எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு லூப்பை தான் எடுக்கணும். அதுக்கப்புறத்துலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 லூப்பாக வெளியில் எடுத்துகிட்டு வரணும். சரிதா? இந்த மாதிரி 2 லூப்பாக நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கிட்டே வரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். இந்த மாதிரி 2 லூப்பாக நம்ம வந்து வெளியில் எடுக்க போகிறோம். தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எடுக்கிறத மட்டும்தான் நம்ம ஒரு லூப் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம 2 லூப்பாக தான் நம்ம வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிகிட்டே வரோம்.
தெரியுதுங்களா? இப்போ கடைசியாக நமக்கு 2 இருக்குது, அந்த 2த்தையும் ஒன்றா நம்ம வெளியில் எடுக்கிறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வந்து க்ராக்கெட்டில் எப்போவுமே வந்து நம்ம டாப்பில் ஒர்க் பண்ணுவோம், இந்த மேலே ஒர்க் பண்ணுவோம் இல்லையா? பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே தனித்தனியாக நமக்கு லூப் தெரியுது பாருங்கள், தெரியுதா? இந்த லூப் தெரியுதா? இந்த லூப்பில் தான் இப்போ நம்ம விட்டு ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இதை எப்போவுமே விட்டுறணும், ஸ்கிப் பண்ணிடணும். இந்த செகண்டில் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ நம்ம அதில் விட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம். திரும்பி அடுத்தது இதில் விட்டு வெளியில் எடுக்கிறோம். தெரியுதா? இந்த மாதிரி நம்ம ஒரு லூப்பாக நம்ம கேதர் பண்ணிகிட்டே வரணும். தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்க, பட் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இதில் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஓகே, அது தெரியுதா? அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு லூப்பாக நம்ம வந்து எடுத்துகிட்டே வரணும். ஓகே, இப்போ மறந்துடக்கூடாது. நம்ம எல்லா ப்ராஜெக்ட்லேயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம 10 செயின் போட்டு ஆரம்பித்தோன்னா கடைசி வரைக்கும் வந்து 10 ஸ்டிச்சும் நம்ம ஒர்க் பண்ணுறோமான்னு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு ஈவனான ஒரு இது கிடைக்காம ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்கும். ஓகே, போட்டாச்சா? இப்போ நம்ம அதே மாதிரி வெளியில் எடுக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை மட்டும் ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் ஒன்று எடுக்க போகிறோம். அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம 2 லூப்பாக வெளியில் ரிலீஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஜென்ஸ் ஸ்கார்ஃப்லாம் இதில் சூப்பராக இருக்கும், ஒர்க் பண்ணலாம். நம்ம கிரானி ஸ்கொயர் போடுவோம் இல்லையா, ஸ்கொயராக போட்டு ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் இதையுமே வந்து குட்டி குட்டியாக க்யூப்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் பிளாங்கெட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றுமே இல்லை இதில். தெரியுதா எப்படி இருக்குது பாருங்கள் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம எப்படி இதை வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டிச் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முடிச்சு கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இந்த லூப்பை எடுத்து இந்த த்ரெட் எடுப்போம் இல்லையா, எடுத்து நம்ம இப்படி லூப் வச்சுப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா? இப்போது நம்ம இதுக்குள்ளே லூப்புக்குள்ளே விட்டு நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து இப்படியே வச்சுருப்போம் இல்லையா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு, பட் ஆனால் இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபுல்லாக நமக்கு எவ்வளோ டிசைட் லென்த் வேணுமோ நம்ம இந்த லென்த்தை போட்டு முடிச்சாச்சு. கடைசியாக நம்ம வந்து த்ரெட்டை வெளியில் எடுக்கணும், நம்ம ஹூக்கை வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம நார்மல் ஸ்லிப் ஸ்டிச் தான், வேறு எதுவும் இல்லை, ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இந்த லூப் இதுக்குள்ளே விட்டு நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து இதுக்குள்ளே விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும்போது பாருங்களேன், நமக்கு அழகான ஒரு செயின் மாதிரி நம்ம ஃபினிஷிங் கிடைக்குது பாருங்கள். நம்ம தனியாக இதுக்கு ஒரு பார்டர்லாம் எதுவும் போட தேவையில்லைங்க. நம்ம க்ராக்கெட் முடிச்சுட்டு நம்ம கடைசியாக வந்து நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே ரோ போட்டு நம்ம இல்லை ஏதாவது ஒரு பார்டர்ஸ் ரவுண்ட் போட்டு முடிப்போம் இல்லையா, அது மாதிரி இது வந்து தனியாக எதுவும் பார்டர்னு தேவையில்லை. நம்ம அழகாக இந்த ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறதுலேயே வந்து நமக்கு அழகான ஒரு பார்டர் வந்து நம்ம ஃபினிஷிங் கிடச்சிரும். ஃபினிஷிங் கிடச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோதான், இது முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கே எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு நம்ம அழகாக த்ரெட்டை வந்து கட் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு இதை எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, த்ரெட்டை கட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்கார்ஃப் ஏதாவது ஒர்க் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது செஞ்சு பார்க்குறதுக்கு. ஓகே, என் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். அடுத்து ஒரு நல்ல ப்ராஜெக்டோடு உங்களை மீட் பண்ணுங்கள். பாய்.